அர்ஜென்ட்டாக கேஷ் டெபாசிட் பண்ணலான்ட்டு பேங்க்குள்ளே போனால் செல்லானெல்லாம் எடுத்துட்டாங்க. செல்லான் எதையுமே காணாங்க. போய் ஒரு மிஷினில் ஒரு என்ட்ரி போட்டு கொண்டு வா, பணத்தை கட்டுன்றாங்க. ஏங்க நாங்களே வந்து செல்லான் எழுதுறதுக்கே தெரியாமல் சுற்றிட்டு இருக்கோம், இதில் எதுக்குங்க மிஷினு அப்படின்னு ஒருத்தவங்க நிறைய பேர் புலம்பிட்டு இருந்தாங்க. ஏன் இந்த இன்சிடென்ட் எனக்கே நடந்ததுங்க. ஸோ இந்த கொடுமையை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கேட்டதை கொடுக்குமாம் அற்புத விளக்கு வண்டர்லேம்ப் நேயர்களுக்கு வணக்கம். டைட்டில் பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கோங்க, இன்ஸ்டா பேங்கிங் கொடுமை. ஸோ இன்ஸ்டா பேங்கிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாங்க, ஸோ நம்ம எப்போ டிஜிட்டலைஸாக மாற்றினாங்களோ அந்த டிஜிட்டலைஸாக மாற்றினதுக்கப்புறம் பேங்க்கோட வேலையை கம்மி பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு மிஷினை கொண்டாந்துடுறாங்க. உங்களுக்கு புரியணுன்னா டெபாசிட் மிஷின், கேஷ் டெபாசிட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் இருந்துச்சு. நம்மளே போகிறோம், நம்மளே கேஷ் டெபாசிட் பண்ணுறோம், ரிசிப்ட் வருது, வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த டிஜிட்டல் ஆனதுக்கு உண்டான எக்ஸாம்பிள். சரிங்க, ஒரு சர்வீஸ்க்கு வந்துருச்சு, எல்லா சர்வீஸ்க்கும் இதே மாதிரி பண்ணிட்டா எதுக்குங்க பேங்க்கில் சம்பளத்தை கொடுத்துட்டு ஆளை உட்கார வச்சுட்டு அவங்கள வேலை வாங்கிட்டு அவங்க பாதி வேலையை குறைச்சிருவோமே அப்படின்ட்டு பண்ணது தாங்க இந்த இன்ஸ்டா பேங்கிங். இந்த இன்ஸ்டா பேங்கிங்கில் என்னென்ன மாதிரி சர்வீசஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம கேஷ் டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு செலான் எழுத தேவையில்லை. வித்ட்ரா பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செக் இருக்கும், இருந்தாலும் செலான் எழுத தேவையில்லை. நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் பண்ணுமா, அதுக்கு செக் இருக்கும், அதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும், இருந்தாலும் இங்கே ஒரு ஃபார்மை நம்ம டைப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கேஷ் சம்மந்தப்பட்ட டிரான்சாக்ஷன் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறது தான் இந்த இன்ஸ்டா பேங்கிங். அப்போது நம்ம ஊர்லைங்க இப்போ யாருமே இங்கே வந்து ஒரு மெட்ரோ சிட்டிலேயோ ஒரு அர்பன் சிட்டிலேயோ ஒரு செமி அர்பன் சிட்டிலேயோ பாப்புலேஷன் ஜாஸ்தி இருக்கிறதில்ல. ஸோ அதை தாண்டி வெளியில் இருக்கிற மக்கள் தொகை அதிகமாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு சர்வீசஸை சிட்டிக்குள்ளே வச்சுருந்தா ஓகே, பட் எல்லா பக்கமும் கொண்டு வந்து நான் இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணணுங்கும் போது மக்களோட மனநிலை எப்படி ஆகிடுது? ஒரு செல்லான் எழுதவே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, அதுவே பார்த்தீங்கன்னா சில இது எங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அதை டவுட்டு கேட்கலான்னு யார்கிட்டையாவது போனால் எரிஞ்சு விழுறாங்க. ஸோ இதெல்லாம் எப்படிங்க நடக்கும் அப்படின்றது தாங்க மெயினாக நடக்கிறது. இது எங்கேயுமே கவர்மெண்ட் பேங்க்கில் இந்த இன்ஸ்டா பேங்கிங் கொடுமைகள்லாம் ரொம்பவே இல்லை, ப்ரைவேட் பேங்க்கில் தாங்க இவ்வளோ தூரம் நடக்குது. ஸோ நீங்கள் யாராவது கவர்மெண்ட் பேங்க்கோட இதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகாதுங்க. இது முழுக்க நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்க்கில் தான். சரிங்க, இவ்வளோ தூரம் சொல்கிறாங்களா செலான் எழுத வேணான்ட்டாங்க, சரி ஓகே. இந்த புது மெஷினில் போயிட்டு எப்படிங்க அதை வந்து டெபாசிட் பண்ணுறது, என்ன தாங்க பண்ணுறது? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாங்க நீங்கள் அங்கே போகும்போது ஒரு பெரிய மெஷின் இருக்கும். ஸோ அந்த மெஷின்லேயே வந்து கேஷ் டெபாசிட் பண்ணணும், வித்ட்ரா பண்ணணும், அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணுறீங்க, கிட்டத்தட்ட டெபாசிட்டில் நீங்கள் என்னென்ன மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணுறீங்களோ அதே ப்ராசஸ் அங்கேயும் பண்ணி முடித்ததுமே ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பரை வந்து நீங்கள் உங்களுக்கு ஓடிபியாக மொபைலில் வந்துடும். அந்த மொபைலில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் அதை கேஷ் கவுண்டரில் காமிச்சிட்டு நீங்கள் கேஷை கொடுத்துட்டு வந்துடணும். அதாவது இது எப்படின்னா பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாமேன்ற கதை தான் வரும். இதுக்கு நேராக போய் அங்கேயே செலான் எழுதி கட்டிடலாமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலும் என்ன, எங்ககிட்டையும் பாருங்கள், நாங்கள் இதுக்கெல்லாம் மெஷின் வச்சுருக்கோம், 70 லட்ச ரூபா போட்டு இந்த மெஷின் வச்சுருக்கோம், நீங்கள் வந்து கையில் வந்து செலான் எழுதிட்டு வந்து கட்டிட்டு இருக்கீங்களா, போய் அதில் கட்டிட்டு வாங்க அப்படின்லாம் என்னையே சொன்னாங்க. ஸோ அப்போ 70 லட்ச ரூபா போட்டு அவங்க வச்சாங்கன்றதுக்காண்டி நாம் போய் அந்த மெஷினை யூஸ் பண்ணுமா என்னன்றது நமக்கு தான் தெரியும். பட் இருந்தாலும் இந்த கொடுமையெல்லாம் வந்து நம்ம சமாளித்து வெளியே வந்து தானே ஆகணும். ஸோ நீங்களும் தெரிஞ்சு தானே ஆகணும். ஸோ அதனால் இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டா பேங்கிங்கில் ஏதாவது இப்படி பண்ணிட்டு வாங்க, அப்படி பண்ணிட்டு வாங்க, எப்படி பண்ணுறதுன்னு தெரியல, இந்த மாதிரி குழப்பங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா மே ஐ ஹெல்ப் யூ அப்படின்ட்டு ஒரு பேங்க்லேயும் ஒருத்தர் உட்காந்துருப்பார். அவரை கையோட வாங்க சாமி அப்படின்னு கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் நிற்க வச்சுட்டு, எப்படிங்க இப்போ நான் சொன்ன மாதிரி டெபாசிட் மிஷினில் நீங்கள் என்னென்ன ஆப்ஷன் செலக்ட் பண்ணுவீங்களோ சேம் அதே ஆப்ஷன் இந்த இடத்துலையும் உங்களுக்கு இருக்கும். இல்லை டவுட் அப்படின்னா கூட்டிகிட்டு வந்த ஒருத்தரை வந்து கேட்டு எப்படி ப்ராசஸ் பண்ணணும்னு ஒரு டைம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம். ஸோ இதை பற்றினா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குனாலும் மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நன்றி.